வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஜியோமெட்ரியில எக்ஸசைஸ் 4.2 பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி சச் தட் டிஇ parallel to பிசி. ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது? ஏடி பை டிபி வந்து கொடுத்துருக்காங்க 3/4. ஏசி வந்து 15 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் ஏஇ கேட்டுருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏபிசி. ஓகே, அதில் டி அண்ட் இ ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி. இப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸ் டிஇ. ஓகே, ஏசி அண்ட் ஏபிக்கு ஏபி அண்ட் ஏசிக்கு டிஇ இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன இருக்கு? அதனால் டிஇ வந்து parallel to பிசி. ஓகே, டிஇ வந்து parallel to பிசி. ஓகே, இவ்வளோ வந்து கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடி பை டிபி. இப்போ ஏடி பை டிபின்னு இருக்கலாம். ஏடி பை டிபி நமக்கு என்னது? 3/4. இப்போ இது வந்து 3, இது வந்து 4. ஓகேவா? அடுத்து ஏசி வந்து 15 சென்டிமீட்டர். அப்போ ஏசி இது ஃபுல்லுமே என்னது? 15 சென்டிமீட்டர். இது வந்து 4 சென்டிமீட்டர். இது வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபிபி இது கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? ஏஇ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஏஇயை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏஇ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? 15 - 6 தானே. இந்த 15லேருந்து இந்த எக்ஸை மொத்தம் 15. இப்போ மொத்தம் 15லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் இது வரும். அப்படிதானே? ஓகே, மொத்தம் 15. இதில் எக்ஸ், இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இது என்ன வரும்? இந்த 15லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் இது. ஓகே, இவ்வளோ வந்து நம்ம கொடுத்ததை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ லைட் ஏஇ வந்து என்னது? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது ஈசி என்னவா இருக்கும்? 15 - 6 ஆகும். அடுத்து நம்ம எடுத்துட்டோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் என்ன கொடுத்துருக்காங்க? டி வந்து parallel to பிசின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுபடி நம்ம என்ன படிச்சிருந்தா? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இருக்குல்ல, தியரம் படி நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. அந்த தியரம் படி நமக்கு என்ன வரும்? ஒரு சைடில் அந்த தியரம் என்னது? ஒரு ட்ரையாங்கிள்னா ஒரு சைடில் உள்ள அந்த இடத்துல ஏடி பை டிபி இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இன்னொரு சைடில் உள்ள இந்த சைடோட டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது அந்த தியரம் படி என்னது? ஏடி பை டிபி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏஇ பை இசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ அதுபடி நமக்கு என்ன இங்கே எடுக்கணும்? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஈஸி. ஓகேவா? தியரம் படி நம்ம எடுத்திருக்கோம். அப்படி இருக்கிற அங்கே என்ன இருக்கு? இது வந்து ஏடி வந்து 3, டிபி என்னது 4, ஏஇ நமக்கு தெரியாது, ஈசி வந்து என்னது 15 - 6. ஓகேயா? அந்த தியரம் படி எழுதி அதில் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் என்ன செய்யலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 4 × x என்னது? 4x = 3 × 15 - 6. ஓகே, அப்போ என்னது? 4x = என்னது? 3 × 15 நமக்கு என்னது? 45. 45 - 3x. ஓகேவா? இந்த 3x இங்கே எடுப்போம். 4x இங்கே வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் 3x ஆகும். அங்கேருந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். = 45. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது? 7x = 45. அப்போ இப்போ எக்ஸ் என்ன வரும்? 45/7 வரும். ஓகேவா? ஓகே, இது நம்ம டிவைட் பண்ணலாம். என்னது? 45 இது 7 தானே. அப்போது 7 6 ஆர் அந்த 42, அது 3 வரும். 0 இருக்கிறோம், பாயிண்ட் போடுறோம். அடுத்தது 4 7s ஆர் 28, 2 வரும், 0. அப்போ என்னது? 2 7s ஆர் 14, 6 வரும், ஒரு 0 போட்டுரும். அப்போ என்ன வரும்? 7 8s ஆர் 56, 4 வரும். அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதை எழுதலாம். என்னது? 6.428 நம்ம என்ன எழுதலாம்? 6.43 எழுதலாம். ஏன்னா இது 5க்கு மேலே இருந்தால் ஏதோ ஒரு நம்பர் கூட்டி இதில் எழுதி முடிச்சிடலாம். இது போயிட்டே எல்லாம் இருக்கும். ஓகேவா? அதனால தான் 6.43 போட்டோம். சரியா? இல்லைன்னா 428 போட்டாலும் செய்தோம். 428 போட்டு அங்கே போயிட்டு இருந்தாலும் அது நமக்கு என்னது?
அது எல்லாமே ஈக்குவல் தான். ஓகே, 4 2 8 8 போலாம். அந்த 8 வந்து இது வந்து 3 ஆக்குனாலும் எல்லாம் சேம் தான். இது புக்கு ஆன்சர் எப்படி வந்தாலும் போட்டிருக்கேன். ஓகேவா? The value of x equal to என்னது? The value of x equal to 6.43 centimeter. இதுதான் ஆன்சர். நமக்கு எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க, அதனால அது மட்டும் எழுதுனா போதும். ஏஇக்கு வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, ஏஇக்கு வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏஇயோட வேல்யூ என்னது? 6 இது மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? ஓகே, இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். ஏடி கொடுத்துருக்காங்க, டிபி கொடுத்துருக்காங்க, ஏஇ கொடுத்துருக்காங்க, இசி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு அதே தானே வரும். ஏபிசில வந்து என்னது? இது டிஇ வந்து பாயிண்ட்ஸ் வந்து பேரலா இருக்கு. ஓகே, எழுதியாச்சா? அப்போ ஏடி வந்து என்னது? 8x - 7 கொடுத்துருக்காங்க. டிபி என்னது? 5x - 3 கொடுத்துருக்காங்க. ஏஇ என்னது? 4x - 3 கொடுத்துருக்காங்க. இசி வந்து எல்லாமே இதுல கொடுத்துட்டாங்க. போன வாட்டி ஒன்று கொடுக்காம கேட்டிருந்தாங்க. இதுல எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் எல்லாத்துலயும் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம அந்த ஃபார்முலா வச்சு இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏடி வந்து என்னது? 8x - 7 கொடுத்துருக்காங்க. டிபி வந்து 5x - 3 கொடுத்துருக்காங்க. ஏஇ வந்து 4x - 3. இசி வந்து 3x - 1. ஓகேவா? இதுல வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு சம் மெயின் சம்ல என்ன இருக்கு? டிஇ வந்து பேரலல் டு என்னது? பிசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் பேரலல். ஓகே, அப்போ நமக்கு இதே மாதிரி இருந்தா நம்ம என்ன எடுக்கலாம்? பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தியரம் எடுப்போம். ஓகேவா? அதுபடி என்னது? இந்த சைடு இது டிவைட் பை இது வந்து என்னது? ஈக்குவலா இருக்கும். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு இருக்கும். அப்படிதானே? அப்போ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஓகே, நீ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? என்னெல்லாம் இங்க இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம்னா 8x - 7 by 5x - 3 equal to 4x - 3 by 3x - 1. ஓகேவா? இவ்வளோ எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்? கிராஸ்ல மெட்ல பண்ணணும் தானே? கிராஸ்ல பண்ணோம்னா என்ன வரும்? 8x - 7 into 3x - 1 equal to 5x - 3 into 4x - 3. ஓகே, இன்னும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 8x வச்சு இது பண்ணணும். இந்த ரெண்டையும் 8x into 3x என்னது? 8 3s are 24 into x into x square. ஓகேவா? 8x into -1 என்னது? -8x. இன்னும் 7 வச்சு -7 3s are 21 x. இன்னும் minus into plus 7. இங்கே என்னது? 5x into 4x and 5 4s are 20 into x square. 5x into -3 5 3s are 15 into x. -3 na -3 4s are 12x. அது இது minus into plus 9. ஓகே, இந்த மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. எல்லாம் ஒரு சைடு எடுத்துடலாமா? 24x squared minus இது என்னது? ஒரே சிம்பிள்ல இருக்கிறது தான் நான் எக்ஸ்னா இப்போ நம்ம நல்ல சிம்பிள் போட்டுருக்குன்னா 29x. ஓகே, பிளஸ் 7 இது வந்து இங்கே வருது -20. அப்போ எல்லா சிம்பிளும் மாறும். 20x ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கு? மைனஸ்னா ஒரே சிம்பிள் இப்படிதானே? சிம்பிள் போடும்போது நமக்கு என்ன ஒரு -27x வரும். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும்? +27x. இது -9 = 0. ஓகே, இனி x squared பாருங்க. 24x squared -20x squared. அப்போ 4x squared. பெரிய நம்பர் பிளஸ் தான். அப்போ 4x squared. x பாருங்க -29x + 6. அப்போ மைனஸ் தான் பெரிய நம்பர். அப்போ என்ன வரும்? 2x. ஓகே, 7 + -9. அப்போ -2 = 0. ஓகேவா? இது வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? 2 தானே காமனாக இருக்கு. டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும்? 2x squared -x - 1 = 0. ஓகே, இது டைமண்ட் ஷேப்பில் பண்ணலாம். டைமண்ட் ஷேப்பில் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இது வந்து மற்ற 2 1s -2. இங்கே வந்து ஆட் பண்ணும்போது கிடைக்க வேண்டியது -1. அப்போது நமக்கு வந்து மைனஸில் இருந்தால் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸில் இருக்கும். இப்போ 2 1s are 2. அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? இங்கே மைனஸ் வந்து பெரிய நம்பரில் இருக்கும் மைனஸ். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணும்போது -1 கிடைக்குதா? ஓகே, இதை எழுதி தான் எடுக்கணும். 2x squared
minus 2x plus x minus 1 is equal to 0. இங்க வந்து 2 வந்து 2x வெளியில எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்? x minus 1 வரும். அப்போ இங்க x minus 1 தான் வரணும். அப்போ இங்க வந்து என்னது? plus 1 வெளியில எடுக்கிறோம். equal to 0. அப்போ என்னெல்லாம் இருக்கு? 2x plus 1ங்கிறது 1, x minus 1ங்கிறது 1. ரெண்டெல்லாம் கிடைக்குது. ஓகேவா? ரெண்டெல்லாம் கிடைக்கும். நம்ம என்ன எடுக்கணும்? 2x plus 1 is equal to 0. இன்னொன்று என்னது? x minus 1 is equal to 0. இங்கே 2x equal to என்னது? minus 1. இங்கே x equal to என்னது? 1. நமக்கு வந்து x equal to என்னது? இங்கே 1 minus 1 by 2 அங்கே வருமா? இங்கே வந்து என்னது? x equal to 1. நமக்கு வந்து இது வந்து நெகட்டிவ் வேல்யூல வராது. ஓகேவா? x. அதனால நமக்கு என்னது? பாசிட்டிவ் வேல்யூல வரும். அப்போ அந்த வேல்யூ ஆஃப் x என்னது? 1. நெகட்டிவ் வேல்யூ வராது. ஓகேவா? அதனால 1 தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். புரிஞ்சுதா? Second question பாருங்க. ABCD is a trapezium in which AB parallel to DC. Okay, AB வந்து DC க்கு parallel இருக்கு. Okay, and PQ are points on AD and DC respectively such that PQ parallel to DC. If PD is equal to value கொடுத்தாங்க, BQ கொடுத்திருக்காங்க, QC கொடுத்திருக்காங்க, find AD கொடுத்திருக்காங்க. Okay, ABCDங்கிறது ஒரு trapezium. Okay, அதுல வந்து என்னது? AB வந்து CD க்கு parallel இருக்கான். ஓகே, இது வந்து சிடிக்கு பேரலலா இருக்கு. ஏபிசிடி ஓகே இருக்கு. ஓகே, அதுக்கு ஏபிசிடி வந்து பேரலலா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன விட்டுருக்காங்க? பிக்கு வந்து டிசிக்கு பேரலலா இருக்கு. இதுல ஒரு பி ஒரு கியூ. ஓகே, நல்லா PQR points on AD and ADக்கும் அதனால நான் இங்கே D போட்டேன். ஓகே, ADக்கும் BCக்கும் வந்துடுது ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கானது Pயும் Qவும். அது எதுனா இருக்கு? இதுக்கு பேரலா இருக்கு. ஓகே, நான் வந்து சொன்ன மாதிரி எழுதியாச்சு. ஓகே, such that PQ வந்து PDக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. PD வந்து 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, BQ வந்து 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, QC கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். என்ன கொடுக்கல? AD வந்து கொடுக்கல. இந்த AD தான் கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து AP கொடுக்கல, ஆனால் வந்து என்ன கேட்டிருக்காங்க? AD கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து APயும் கொடுக்கறதுனால நம்ம வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அது நமக்கு அந்த ஒரு இது மட்டும்தான் கொடுக்கல, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ஏபி வந்து நமக்கு என்னது? எக்ஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து ஏடி வந்து என்னது? எக்ஸ் பிளஸ் 18. அப்படிதானா? இது ரெண்டு வரும்போது இது 18. அப்போ இது வந்து என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 18 வரும். ஓகே, இது 18, இது எக்ஸ். அப்போ ரெண்டும் சேர்த்த ஏடி வந்து நம்ம இப்படத்துக்கு எக்ஸ் பிளஸ் 18 எடுத்திருக்கோம். ஓகே, இன் the triangle ABC இந்த triangle அதில் வந்து என்னது? இதில் வந்து QS வந்துருக்கலாம். இதை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து என்னது? எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, QS வந்து parallel to AB. நல்லா QS வந்து parallel to AB. இதை வந்து நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னது? QS இருக்குல்ல, இந்த QS வந்து இதுக்கு ABக்கு parallel இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நமக்கு parallel சொன்னால நம்ம என்ன தியரம் எடுப்போம்? பேசிக் என்னது? ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். தியரம் படி நமக்கு என்ன வரும்? இது பேரலலா இருக்கறனால நமக்கு என்ன வரும்? AS by SC. ஓகே, நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம். அதில் தான் நமக்கு இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, அது இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இது ட்ரையாங்கிள் எடுத்ததுனால இது வந்து நம்ம இந்த எஸ் வந்து என்னது? நமக்கு என்ன இருக்கலாம்? பேரலல் தானே இருக்கு இந்த கோடு. அதை வச்சு நம்ம இந்த பிரிக்கிறோம். ஓகேவா? இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, இந்த சீக்வல் டு இந்த சைடு தானே. அப்போ சீக்வல் டு என்ன வரும்? இது BQ by QC. ஓகேவா? அந்த தியரம் படி இந்த ட்ரையாங்கிள்ல எடுத்திருக்கோம். அப்போ வந்து நமக்கு இதுல என்னெல்லாம் இது தந்திருக்காங்க? வேல்யூ வந்து BQக்கு தந்திருக்காங்க. அப்பதான் நான் BQக்கு இந்த 35 தந்திருக்காங்க, அதுக்கு 15 தந்திருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது இந்த சைடு எடுப்போம், இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ACD
ஏசிடி வந்து என்னது பிஎஸ் பேரலல் டு டிசி. அதுதானே பிஎஸ் வந்து பேரலல் டு என்னது டிசி. ஓகே, இது வந்து இதுக்கு வந்து பேரலாக இருக்குது. அப்போ அதுபடி என்ன பண்ணணும், இந்த பக்கம் சீக்குவல் டு இந்த பக்கம் அப்படி தானே. அப்போ நமக்கு என்ன வரும், ஏஎஸ் பை எஸ்சி சீக்குவல் டு ஏபி பை பிக்யூ. ஓகே, இதுக்கு என்னெல்லாம் வேல்யூ தந்திருக்காங்க, எஸ்சி சீக்குவல் டு இதுக்கு ஏபிக்கு வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்திருக்கோம், அது வந்து 18 தந்திருக்காங்க. அப்போ தான் இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இங்கே பாருங்க ஏஎஸ் பை எஸ்சி தான் 30/15, இதுவும் ஏஎஸ் பை எஸ்சி தான் x/50, எஸ் பை 18. அதுதானே. அப்போ நமக்கு வந்து என்ன எடுக்கணும், இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் இது சீக்குவல் டு இது அப்படி தானே. அப்போ ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடைக்குது, 30/15 equal to x/18. ஓகேயா, இன்னும் கிராஸ் பண்ணிக்கலாமா. அப்போ x into 15 வந்து 15x equal to என்னது 35 into 18. ஓகேவா, 15x equal to 35 into 18 நமக்கு என்ன என்ன கிடைக்கும், 35 into 18. ஓகே, இதில் வந்து இது இப்போ நான் இல்லை அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் நம்ம இங்கே வந்து 5 இருக்கனால நம்ம இந்த 15 இங்கே எடுப்போம். ஓகேவா. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 35 into 18 மல்டிப்ளை பண்ணி இந்த 15 டிவைட் பண்ணலாம். அதில் இங்கே 5 இருக்கனால ஈஸியாக போகும். என்ன வரும், 3 5 are 15, இது 7 5 are 35. இது இந்த 3 போகுமா, 3 என்ன வரும், 3 1 3 3 4 are 12, 3 5 are 15, 3 6 are 18 அப்படிதானே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 7 6 are எவ்வளவு 42. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 42. ஓகேவா. அப்போ ஏபி வந்து ஏடி வந்து நமக்கு என்னது ஏடி, இதெல்லாம் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏடி வந்து என்னது ஏபி ப்ளஸ் பிடி, ஏபி ப்ளஸ் பிடி அப்படிதானே. இது ரெண்டும் சேர்த்தா தானே நமக்கு வந்து ஏடி கிடைக்கும். நமக்கு எக்ஸ் கேட்கல, நமக்கு வந்து ஏடி தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், ஏபி வந்து நமக்கு என்ன, இப்போ எக்ஸ் கிடச்சிருச்சு. எக்ஸ் எவ்வளோ கிடச்சி, இது வந்து 42 கிடச்சிருச்சு. ஓகே, இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் இதுலேயும் போடலாம் தான் இருக்கலாம், இதை எடுத்தும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். அப்போ எக்ஸ் வந்து என்னது 42 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு என்னது, இது 0 1 வரும் 60 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். அது கொஞ்சம் இதை வச்சு நம்ம அந்த ட்ரையாங்கிள் வச்சு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த சம்மு. அடுத்த டிவைட் பண்ணிட்டு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸி சம் இது. Okay, third sum பார்க்கலாம். In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively. Show that DE parallel to BC. எது கண்டுபிடிக்கணுமா, DE parallel வந்து BC தான் நம்ம வந்து காணிக்கணும். ஓகேவா. அதில் ஏபிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏடி வேல்யூ, ஏஇ வேல்யூ, ஏசி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நமக்கு என்னது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அது வந்து என்னது ஏபிசி. அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன, டிஇல சைட்ஸ் அப்படின்னா டிஇஆர் சைட்ஸ். ஓகே, அப்போ நமக்கு வந்து மொத்தம் இதில் வந்து ஏபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்னா இதெல்லாம் சேர்த்து 12 சென்டிமீட்டர், ஏடி வந்து 8 சென்டிமீட்டர், ஏஇ வந்து 12 சென்டிமீட்டர், ஏசி 18 சென்டிமீட்டர் இவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து என்ன வரும், நம்ம ஏடி பை டிபி அப்படி தான் நான் இந்த சைடு இப்போ ஏடி பை டிபி நமக்கு என்ன வரும், ஏடி பை டிபி. ஏடி பை டிபி நமக்கு என்ன கிடைக்கும், அது வந்து 8 பை இது வந்து நமக்கு இது வந்து 8 பை இது வரும் அப்படிதான். அப்போ நமக்கு வந்து ஏடி தெரியாது. ஏடி தெரியலனா எனது 12 மைனஸ் 8 அப்படிதானா. மொத்தம் 12, இது 8னா பாக்கி என்ன வரும் நமக்கு 4. இப்போ இது 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது மொத்தம் 18. அப்போ நமக்கு இது எவ்வளோ வரும், 18 மைனஸ் 12 என்ன வரும், இது வந்து 6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு ஏடி பை டிபி எடுத்துக்கலாம். ஏடி பை டிபி வந்து என்னது, இது வந்து 4. அப்போ நமக்கு என்ன வரும், ஈக்குவல் டு 2. ஓகே, அதே மாதிரி அந்த சைடு எடுக்கலாம். ஏசி ஏஇ பை இசி ஈக்குவல் டு என்னது 12 பை 6. அப்போ இது என்ன வரும் 2. ரெண்டுமே 2வா, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கா, ஈக்குவலாக இருக்கா. அப்போது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை
ஈசி ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா நமக்கு என்னது, நம்ம அந்த தியரம் படி நமக்கு இதுக்கு இது பேரலல் அப்படிதானே. ஓகே, இப்போ பை கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ராபபிலிட்டி proportionality basic proportionality theorem BDE parallel to another EC. ஓகேவா, இதுதான் ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. பேசிக் ப்ராபபிலிட்டி தியரம் நமக்கு என்னது, the straight line divides any two sides of the straight line the same ratio, then the line must be parallel to the third side. third side வந்து parallel இருக்கும். அதுபடி நமக்கு என்ன எடுத்துருக்கோம், DE parallel to என்னது EC. ஓகேவா, DE parallel to என்னது EC. இது வந்து எந்த தியரம் படி நம்ம எடுத்திருக்கோம், converse of basic probability theorem. அது என்னது, the straight line divides any two sides. Any two sides of the triangle in the same ratio, the line must be parallel to the third side. The third side. அப்போ நம்ம இது வந்து நம்ம ஈக்குவல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ அது டிவைட்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுபடி நம்ம என்ன எடுத்திருக்கோம், DE parallel to ECன்னு எடுத்திருக்கோம். சரியா, இது ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த சம் பார்க்கலாம். இது PQ parallel to BC and PR வந்து என்னது parallel to CD. ஓகேவா, ஓகே, ப்ரூவ் தட் AR by AD is equal to AQ by AB வந்து ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. அவங்களே வந்து இந்த பேரலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை பார்த்தாலே தெரியும், நம்ம ஈஸியாக வந்து இது வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு வந்து தெரிஞ்சது என்னது வந்து PQ வந்து parallel to BCன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிதா, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா PQ வந்து என்னது இதுக்கு parallel. ஓகே, அப்போ இந்த சைடு பை இந்த சைடு வருமா, ஓகே, அப்போ சாரி இந்த சைடு பை இந்த சைடு வருமா, நமக்கு இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு அப்படிதானா. அப்போ நமக்கு என்ன வரும், AQ பை AB ஈக்குவல் டு என்னது AP பை AC. ஓகே, அது என்னது பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரி அப்படி தியரம் படி வருது. ஓகேவா, ஓகே, அதுபடி நமக்கு என்ன எடுத்திருக்கோம், AQ by AB AP by ACன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இன் ட்ரையாங்கிள் ACD இருக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் படி அங்கேயே என்னது கொடுத்துருக்காங்க, PR வந்து parallel to CD கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அதே மாதிரி இது என்னது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படி நமக்கு என்ன வரும், AP by AC equal to AR by RD. ஓகே, இந்த மாதிரி எழுதியாச்சு. அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ AR by AD. ஓகே, AR by AD, AQ by AB மாதிரி இது வந்து என்ன, இது வந்து என்னது AR by AD. ஓகே, AP by AC. ஓகே, இதை மாதிரி எழுதியாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் பாருங்க. 1ம் 2வையும் நம்ம என்ன செய்யணும், 1ம் 2ல வந்து AP by AC இருக்கு அப்படின்னா சீக்வல் டு இது இருக்கு. இங்கே AP by AC இது வருது. அப்போ இது சீக்வல் டு இதுனா இது சீக்வல் டு இதுன்னு போட்டுருக்கோம். அப்போ இது ஈக்குவல் தானே. அப்போ நம்ம என்ன வரும், நமக்கு வந்து AR by AD is equal to AQ by AB. இதுதானே நமக்கு கேட்டிருக்காங்க. அதுதானே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதுதானே ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இது கிடைச்சிருச்சா. அதுதான் நமக்கு வந்து 1 and 2 படி நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கோ அது கிடைச்சிருச்சு அப்படிதானே. ஓகே, இதுதான் ப்ரூவ். ஓகே, இதில் பாருங்க, இதை வந்து QB இப்போ எங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா, QB by AQ DR by AR. அங்கே நம்ம ப்ரூவ் பண்ணது AQ by AB. அதனால நம்ம என்ன எடுத்தோம், இது பை இதுன்னு எடுத்தோம். ஓகேவா, அது எல்லாமே கரெக்டு தான். அது வந்து அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டியதுனால என்ன எடுத்தோம், AQ by ABன்னு எடுத்தோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா QB by AQன்னு நம்ம ப்ரூவ் ஈக்குவல் டு அதுவும் இதுவும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு அது இந்த பேசிக் ப்ராபபிலிட்டி தியரம் படி நமக்கு என்ன வரும்,
by basic probability theorem. See, proportionality theorem. Proportionality theorem. என்ன வரும்? தியரம் படி நமக்கு என்ன வரும்? இது வந்து AQ by AP by BC. அதான் நான் AP by BC is equal to நமக்கு என்னது AQ by QB. AQ by QB. இது வந்து equation number 1. ஓகேவா? இது எது? ட்ரையாங்கிள் ABCக்கு. ஓகே, அதே மாதிரி ட்ரையாங்கிள் ACDக்கு என்ன வரும்? AR by இந்த பேசிக் ப்ராபபிலிட்டி தியரம் படி AR by RD is equal to AP by BC. அடுத்து இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்க, நமக்கு AP by BC இது இருக்கு. அப்போ AP by BC இது இருக்குது. அப்போ இதுக்கு ஈக்குவல் டு இதுனா இது ஈக்குவல் டு இது. அப்போ ரெண்டுமே இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நமக்கு என்ன வரும்? AQ by QB is equal to AP by RD. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது என்னது? இது. இப்போ மாற்றி போட்டாலும் எல்லாமே ஈக்குவல் தான். QB by AQ is equal to DR by AP. எல்லாமே வந்து ஈக்குவல் தான். ஓகேவா? சரி, AR இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். இது இப்படி போட்டாலும் சரி, அப்படி போட்டாலும் சரி, எல்லாமே வந்து என்னது? ஈக்குவல் தான். ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஏபியில் ஏஆர் மேலே ஏபின்னு போட்டுட்டேன். சரியா? அப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணது சார் ப்ரூவ்டு. ஓகேவா? புரிஞ்சதில்ல? தேங்க்யூ.